அனைத்துலக நாடக கலைஞர்களுக்கும் அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு இனிமையான தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என்ன பெருமாளே, தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சாப்பாடு எப்படி இருக்குது? சூப்பர். ஹாப்பி தீபாவளி. இனிய தீபாவளி நிறைய சிறப்பு விருந்தெல்லாம் வந்துட்டாங்க, நடிகர்லாம் வந்துட்டாங்க, தாளவாத்திய கலைஞர்லாம் வந்திருக்காங்க, தெருக்கூத்து கலைஞர்லாம் வந்திருக்காங்க, நாடக கலைஞர்கள் வந்திருக்காங்க. நம்ம அது மட்டும் இல்லை மச்சான், கிருஷ்ணகிரியிலேருந்து கோலாட்ட கலைஞர்கள் பெண்கள் வந்திருக்காங்க, அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்போ எல்லாரையும் வச்சு நம்ம அந்த நிகழ்ச்சியை பண்ணுவோமா? ஆமாம், இது வந்து தருமபுரி மாவட்ட எம்ஆர் ராதா நாடக நிகழ்ச்சி சார்பாக இந்த வருஷம் 2025வது வருஷம் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி. ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் நடிகர் சிங்காரவேலன். கைனி கிளப்பில் அங்கே வழங்கும் ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சி. என்னென்னா, எப்போவுமே வருஷம் தீபாவளிக்கு ஒரு குதூகலமாக கலைஞர்களோடு கொண்டாடுறது தான் இந்த கைனி கிளப்பினுடைய விசேஷம். அந்த கலைஞர்களை கூப்பிட்டு அவங்கள கௌரவித்து அவங்களுக்கு உணவு, நல்ல சாப்பாடு, பிரியாணி கொடுத்து அவங்களுக்கு தீபாவளிக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடுறது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். இதில் வந்து எப்போவுமே வந்து எங்கள் சங்கத்தினுடைய கௌரவ தலைவர் நடிகர் பெஞ்சமின், அவர் என்னுடைய மச்சான். அவர் எப்போவுமே அவர் தான் இந்த சங்கத்தை ஆரம்பித்து வச்சார். ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு முன்னாடி. இதுபோல் கலைஞர்களுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும், அதுக்கு நமக்கு ஒரு அமைப்பு தேவைப்படுன்றதுனால அவர் ஆரம்பித்து விட்டது. அவரை கௌரவ தலைவராக வச்சுக்கிட்டு நான் தலைவராக இருந்துட்டு செயலாளராக வந்து நம்ம தகடூர் ராஜன், திம்மராஜ் என்கிற தகடூர் ராஜன், பொருளாளர் வந்து நம்ம காசு சக்கரைவேல் மற்றும் ராமர், இது போன்றவர்களாம் நிர்வாகிகளாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். வருஷம் இது நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கோம். இப்போது மச்சான் கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசுவோம். வணக்கம் மச்சான். வணக்கம் மச்சான். வணக்கம் மச்சான். வாங்க சிங்காரம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அதே ரொம்ப மரியாதை கொடுக்குறீங்களே. அதானே மச்சான். சரி. போன வருஷம் நீங்கள் வந்து சிறப்பிச்சிங்க. ஆமாம். கலைஞர்களோட எப்படி இருந்தது? அதாவது எப்பயுமே நம்ம வந்து வருஷம் நமது தருமபுரி மாவட்ட எம்ஆர் ராதா நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த தீபாவளி திருநாளை நம்ம செல்வி வேலன் ஸ்டுடியோவில், செல்வி வேலன் ஸ்டுடியோ வருங்காலத்தில் ஸ்டுடியோ ஆக போகுது. இப்போ வந்து செல்வி வேலன் பழத்தோட்டமாக இருக்கு. இனி வருங்காலத்தில் இது செல்வி வேலன் ஸ்டுடியோ. எப்படி சேலத்தில் வந்து இப்போ நம்ம சரவணன் சார் ஆரம்பிச்சிருக்காரோ, அதே மாதிரி இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது செல்வி வேலன் ஸ்டுடியோவாக மாறப்போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் எல்லாம் வரப்போகுது, அப்புறம் உட்டன் காட்டேஜஸ் வரப்போகுது, ட்ரீ ஹவுஸ் வரப்போகுது. இப்படி பல விதமான படப்பிடிப்பு தளமாக, ஸ்விம்மிங் பூல் வரப்போகுது. இது வந்து படப்பிடிப்பு தளமாக மாறப்போகுது. கண்டிப்பாக அதுக்கு வந்து வர்மா தான் வந்து அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணி நிறுவனர். ஆமாம், அந்த ஸ்டுடியோனுடைய நிறுவனர். நாங்கள்லாம் நிர்வாகிகளாக இருந்து அவர் கூட இருந்து நாங்கள்லாம் செய்ய போகிறோம். அதாவது ஒரு நாடக நடிகர் சங்கம், சாதாரண ஒரு மேடை நாடக நடிகர் சங்கமாக இருந்து, அதே மாதிரி இந்த தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை நாட்டுப்புற கலைஞர்கள், நாடக கலைஞர்களையும் அழைத்து வந்து இந்த வருஷம் இந்த தீபாவளி திருநாள் அதுவுமா இந்த செல்வி வேலன் தோட்டத்தில் நாங்கள் வந்து பிரியாணி எல்லாம் செஞ்சு அவன் வர்ற கெஸ்ட்டுங்களுக்கு, நடிகர்களுக்கெல்லாம் நாங்கள் புத்தாடை கொடுத்து அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துறது தான் எங்களுடைய வேலை. அது வருஷம் தொடர்ந்து எங்கள் மச்சான் சிங்காரவேல் வந்து செஞ்சிட்ருக்காப்புல. உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது பேச்சுலர் பார்ட்டின்னு ஒரு ஷூட்டிங் திருவண்ணாமலையில் இப்போ கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கும் ஷூட்டிங் இருக்குது. ஆனால் மச்சான் நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வந்து தீபாவளி ப்ரோக்ராம் இருக்கு மச்சான், கண்டிப்பாக வந்துடணும். நீங்கள் உடனே விடிகாலம் கிளம்பி
நேரா இங்கே வந்துட்டேன் செல்வவேலன் தோட்டத்துக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேயர்களுக்காக எப்பொழுதும் நீங்கள் வந்து தவறாமல் வந்து நேயர்களோட இந்த கலைஞர்களோட ஒரு நாள்ங்கிறது வந்து ஒரு உற்சாகமான நாள் தான். நீங்கள் அந்த படப்பிடிப்பை விட்டுட்டு வர்றதுன்றது கஷ்டம் தான் மச்சான். நான் சினிமா நடிகன் ஆனதே உன்னாலதான் மச்சான். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது முதல்ல என்ன உன்னுடைய மேடை நாடகத்துல அறிமுகப்படுத்தி எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான். என்னது? மச்சான் கிளிய முழுங்கி புட்டான் மாமா, கிளிய முழுங்கி புட்டான் மாமா. டைலாக் மறந்துச்சு. கிளிய முழுங்கி புட்டான் மாமா. இது ஒரு டைலாக் தான் மச்சான் நீ எனக்கு கொடுத்த. ஆமா, ஆனா நீ 5-6 பொண்ணு கூட டூயட்டான்னு அது வேற கதை. ஆனா எனக்கு இந்த ஒரே ஒரு டைலாக், கிளியே முழுங்கி விட்டான் மாமா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க எனக்கு ரசிகர்கள் இருக்காங்கன்னா அது காரணம் மச்சான் தான். ஏன்னா மச்சான் வந்து மேடையில் பண்ணுற ஒரு சில சேட்டைகள், மச்சான் மேடையில் பண்ணுற மிமிக்கிரிகள், இது எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தான். இவன் கற்றுக் கொடுத்த வித்தைய நான் கொண்டு போய் மெட்ராஸில் இறக்குறதுனால எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதே வித்தையை இவன் ஒரிஜினலாக வந்து செஞ்சுருந்தான்னு வச்சுக்க, இவனுக்கு அசிஸ்டண்டாக நான் இருந்திருப்பேன். ஆமாம். ஆனால் எங்கள் மச்சான் வந்து அவனுடைய இந்த நாடக கலைஞர்களை காப்பாற்றணும், இந்த நாடக கலைஞர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த நாடக கலைஞர்களுக்கு அவங்க வாழ்க்கை தரம் நல்லா இருக்கணும், உயரணும்னு சொல்லி ஒரு நாடக நடிகர் சங்கத்தை இங்கே ஆரம்பித்து அந்த நாடக நடிகர் சங்கம் மூலயமா மக்களுக்கு வந்து அவங்களால முடிஞ்ச அரசு சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளும் சரி, இல்லை மற்ற கலை நிகழ்ச்சிகளும் சரி, அதை வாங்கி அந்த நடிகர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்துக்கு அவர் ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காரு. இந்த நேரத்தில் இந்த செல்வவேலன் ஸ்டுடியோ ஆமாம், செல்வவேலன் தோட்டம் வந்து செல்வவேலன் ஸ்டுடியோவாக மாறப்போகுது. கண்டிப்பாக. ஆமாம், அது வந்து இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒன்று கூடி இருக்கோம்னா அது காரணம் எங்களுடைய கலை. இந்த கலை மூலமாக தான் இத்தனை பேர் நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கோம். ஜாதி மதம் பார்க்காம, ஜாதி மத பேதம் இல்லாமல் எல்லா மதத்தினரும் எல்லா ஜாதிக்காரனும் ஒன்றா இந்த கலைத்துறையில் வந்து நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் இங்கே ஒன்று சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிறத நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். எங்கள் மச்சான் வந்து இதுக்கு தலைவராக இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மச்சான் என்ன மச்சான் கேளு மச்சான். இல்லை மச்சான், இது வந்து இது நாம மட்டுமே செய்யறோன்னு சொல்ல முடியாது. நமக்கான நண்பர்கள் உலகெங்கிலும் இருக்கிற நண்பர்கள், குறிப்பாக வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற பாபு ஐயோ அவரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். பாபு சார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கார். அவர் சத்தீஸ்கர் மாநிலத்திலேருந்து எப்போ சொன்னாலும் சரி இந்த கலைஞர்களுக்காக ஏதாச்சும் உதவி பண்ணணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு எது சொன்னாலும் சரி. அது மட்டும் இல்லை, நம்ம காரிமங்கலம் சேர்மன் பிசிஆர் மனோகர், ஆமாம், அவரை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லி ஆகணும். வந்து பிசிஆர் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இது போல தொழில் கரஸ்பாண்டன்ட். ஆமாம், அவர் எப்பவுமே கேள்வி கேட்கறதில்ல, எத்தனை பேர் வேணும் அவ்வளோதான், அவர் பேச்சே கிடையாது. அது போன்ற என்ன வள்ளல்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இதை செய்ய முடியாது. நம்மளே செய்யணும்னு சொல்லிட முடியாது. அதுக்கு மேலே உங்களுடைய பங்கு இருக்குது. ஆட்டோகிராஃப் ஆர்கெஸ்ட்ரா அவங்க ஒவ்வொரு கச்சேரிலையும் ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து இந்த நாடக கலைஞர்கள் ஒதுக்கி அதை கொண்டாந்து எங்ககிட்ட கொடுக்குறீங்க. அது அதான் மச்சான், இந்த ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்கல்ல, நமக்கு உதவி பண்ணுறவங்க, இப்போ எப்படி உங்களது ஆட்டோகிராஃப் ஆர்கெஸ்ட்ரா எப்படி நமக்கு உதவி பண்ணுறாங்களோ அதுபோல் கல்யாணம் கச்சேரி அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குது. கல்யாணம் கச்சேரி. ஆமாம், கல்யாணம் கச்சேரி. அதில் வந்து எல்லா ஈவெண்ட்டும் பண்ணுறாங்க. ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஷூட்டு, ஆர்கெஸ்ட்ரா, டான்ஸ் ப்ரோக்ராம், ஸ்டார் நைட்டு எல்லாமே எதுவுமே எது கேட்டாலும் இல்லைங்கிறது. எது வேணாலும், தப்பாட்டம், எல்லாமே. ஆமா, அந்த நிறுவனமும் இதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ அடுத்த நிகழ்வு என்னன்னா, நாட்டுப்புற கலையில் பக்தி கலை பம்பை உடுக்கை பாட்டோலி கேட்டி பவனி வரும் மகமாரின்றாங்கல்ல, பம்பை உடுக்கை கட்டி பரிவட்டம் மேளம் கட்டி. ஆமா, இந்த பம்பையில நிறைய பாடல் இருக்குது. அதுல இந்த பம்பை கலைஞர்கள், இந்த பம்பக்காரர் எந்த ஊரு? இந்த பம்பக்காரர் வந்து மலையூர் முத்துமாரியம்மன் பம்பை குழு. ஆமா, மூர்த்தி மாதேஷ். ஆமா, அருமையான பசங்க. கூப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா வருவாங்க, நல்லா பண்ணுவாங்க. அவங்கள இப்ப சந்திக்குமாமா? அதுக்கு முன்னாடியே நம்ம சாரதி விடுப்போம். இவன் வளரும் எதிர்கால பம்பை கலைஞர். என்ன உன் பேரு? கிஸ்வரா. யாருகிட்ட படிக்கிற பம்பை? ஆண்டவன் வந்து
அவன் வந்து இந்த இலவசமாக குழந்தைங்களுக்கெல்லாம் சரி நிறைய பம்பை சொல்லி கொடுக்குறாரு. சரி சரி நண்பன்றதுனால அவன் வந்துச்சு ஒன்றும் நினச்சிக்காத. சரி சரி இது ஆண்டவர் பள்ளியில் இவர் படிக்கிறாரு. சரி உனக்கு என்ன பிள்ளையார் பாட்டு பாடம் தெரியுமா? தொம் தொம் தக சொல்லு. தோம் தோம் தக தோம் தோம் திகு தக தகிட தத்தா தீம் தாம் தொம்க தக்கு தாம் தி தொம் தொம் தொம். ஆமா, தொம் தொம் தக தொம் திகு தக திகிட தத்தா தீம் தாம் தொம்க தகு தகு தாம் தீம் தொம் 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 தகு தொம் தாம் தீம் தங்க ஏப்பா நாக்க கடிச்சு விட்டா நாக்கு கடிச்சு விட்டியா?
அருமை அருமை அபாரம். மச்சான் ஆ, எல்லாம் கிழிஞ்சு போச்சு மச்சான். என்ன இது? காது ஜவ்வெல்லாம் அதானே பார்த்தேன். என்னடா அடி அப்பா. அடாடாடாடா. ஒரு அடி அந்த மூர்த்தி. எடுத்து இந்த பக்கம் ஆ. கொடைன்னு குடஞ்சு பிடிச்சிடா. ஆ. ஆ. சரி மச்சான், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா கலைஞர்களும் ரொம்ப பசியோட இருப்பாங்க. பசி வடக்குறாங்க. சாப்பிட்ட பின்னாடி ஆ. ஆ, ஆ. பட்டாசு வச்சு ஆ. எல்லாரும் ஒரு கொண்டாட்டம் கொண்டாடிடுவோம். ஆ. மச்சான், ஆ, சொல்லு மச்சான். ஆடாடாடாடாடா. என்னடா சொல்றாப்பையா? ஏய், போடா டேய். ஆ. ஆ. ஆ, என்ன வருஷம் என்னமோ ஆட்டக்காரெல்லாம் கூப்பிட்டு என்ன பண்றேன்ற. ஆ. ஆமா. மச்சான், ஆ. இந்த வருஷம் இந்த வருஷம் யாருப்பா வந்துக்கிறாங்க? நம்ம நத்தமேடு ராமகிருஷ்ணா. அந்தூர் ஆட்டக்காரங்களா? ஆடாப்பா பெரிய ஆட்டக்காரன்டா. அடடடடட. அதுலயும் மத்தாளக்காரன் ஒரு மாதிரி அப்படியா? இப்படி வாசிக்கிறவடா. மச்சான் எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஒரு என்னன்னு? இது மச்சான். இந்த திப்பிரின்னா என்னடா? அது நாதஸ்வரத்துல 2 வகை. நாதஸ்வரம் நீட்டாக்குது. ஆமா, அது நீளமாக்குறது நாதஸ்வரம். ஆ. அது ஆதார சுருதி வந்து கம்மி. சரி. இது திப்பிரி வாத்தியம். ஆ. ஆதார சுருதி வந்து அதிகம். ஏன்னு கத்தம். ஆதார சுருதினா ஆதார சுருதி சவுண்ட் பேஸ் வந்து அது ஓ. கொஞ்சம் பேஸ் வந்தது நாதஸ்வரம். சரி. இது வந்து டாப் ஸ்கேல். டாப் ஸ்கேல் ஷார்ப். இது வந்து திப்பிரி வாத்தியம். சரி. இது சுவையே வேற. ஆ. இதுல ஒண்ணுகிற மண்ணாதி மண்ணண்டா. நான் கேள்விப்பட்டதே இல்லையா பாரு மச்சான் இந்த மச்சான், வாத்தியத்தை. இப்போ அவங்கள இப்ப நம்ம சந்திக்குவோம். ஏன் மச்சான், ஆ. எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. இந்த திப்பிரி வாத்தியத்தை ஆ. சினிமாவுல யூஸ் பண்ணிக்கிறாங்களா? பண்ணிக்கிறாங்க. என்ன படத்துல? எங்க படத்துல நம்ம ரவிவர்மா மியூசிக் இசை அமைப்புல ஆ. மாவீரன் பிள்ளையில ஆ. 4 பாட்டு அந்த திப்பிரி வாத்தியம் தான் பண்ணுகிறாரு. ஓஹோ. ஏஆர் ரகுமானே இந்த வாத்தியம் எங்க இருக்குது யார் அப்படின்னு காட்டுங்கிறாரு. ஓ. அப்படி ஒரு வாத்தியம் அது. சரி. இதுக்கு மாஸ்டர் யாரா? அவரே மாஸ்டர். அப்படியா? அவரே மாஸ்டர். சரி சரி. அப்போ இன்னைக்கு யார பார்க்க போறோம்? அந்த அந்த குழுக்கு சேர்ந்தவங்கள பார்க்க போறோம். ஸ்ரீனிவாசா தெருக்கூத்து. தெருக்கூத்து. ஆமா, ஆ. பார்க்கலாமா? பார்க்கலாம். ஏ ராமகிருஷ்ணா, ஆ. வாப்பா வாப்பா. ஆ. இவர்தான் ராமகிருஷ்ணா. ராமகிருஷ்ணா. வணக்கம் 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 வணக்கம். அவர் யார் மச்சான்? அவர் வந்து மாபெரும் கலைஞர். அவர் தெருக்கூத்து கலைஞர். சரி. ஒரு டீம் லீடர் அவரு. சரி. கொஞ்சம் இந்த ராஜபாட்டு எல்லாம் பண்ணக்கூடிய ஆ. நல்ல துணி, ஓஹோ. நல்ல ஆட்டம், ஆ. நல்ல அடவை இதெல்லாம் பண்ணக்கூடிய ராமகிருஷ்ணா. சரி. ஐயா உங்க பேர் என்ன? தமிழ்மணி. தமிழ்மணி. ஆ. உங்க பேர் ஐயா? ஜனசக்தி. அவரு தாண்டா நான் சொன்னாலு. எது? ஜனசக்தி. என்னடா புல்லாங்குழல் மாதிரி ஏதோ இருக்குது? பேரு பயங்கரமான பேர்ரா டி. அது பேர் என்ன? அது பேர் திப்பிரி வாத்தியம். ஓ, இதுதான் அவரு திப்பிரியா? பேர் ஜனசக்தி. ஓ. பிச்சி உதறி விட்டார் மச்சான். திப்பிரின்னா எனக்கு அப்படியே தலையெல்லாம் என்னமோ பண்ணுது மச்சான். கஷபச்சான் பண்ணுது. ஆமா. இன்னும் பாரு இந்த மாதிரி வாத்தியத்தை போடு வாத்தியம். Thank you.
நாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து நம்மளுக்கு மென்மேலும் வளரணும்னு சொல்லி எங்கள் அருமை தோழர் சிங்காரவேலன் தோழர் தான் நம்மளை இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணி இந்த கலையும் மகாபாரத கதையும் இந்த கிராமிய கலை அழிஞ்சிடும் என்று சொல்லி நம்மளை எல்லாம் சினிமா துறை வரையும் நம்மளை வழிநடத்தக்கூடிய எங்களுடைய தோழர் சிங்காரவேலன் தோழர் அவருடைய இந்த தீபாவளி திருவிழாவை முன்னிட்டு எல்லாருக்கும் வருட வருடம் அவரால் முடிந்த இந்த கலைஞர்களுக்கு உதவி செய்கிறாரு. அவர்கிட்ட லட்சம் லட்சமாக கொடுக்கலனாலையும் அவங்கள கூட்டு வர வச்சு இவ்வளோ தொலைவு வந்திருக்கோம். எங்களுக்கு அவர் அன்பு போதும், எங்களை மென்மேலும் வளர்த்துமாறு மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு சூழ்நிலை நாட்டில் பெட்ரோலுக்கு போனாலும் பதட்டம், ரேஷன் கடைக்கு போனாலும் பதட்டம், அவசரமாக போய் நிற்குது இந்த உலகம். எந்த மனிதனும் உடம்பு டாக்டர்கிட்ட செக் பண்ண சுகர் இருக்குது, உனக்கு பிபி இருக்குது. அப்போ இது எதனால் வருது? இயற்கை பாதுகாக்கணும். இயற்கையை பாதுகாத்தால்தான் இந்த நாடு உருவிடும். அதனால் அந்த இயற்கையோடு இத்தனை நாள் நாம் பாடுறது வேறு, சாமி பாட்டு, கிராமிய பாட்டு. இயற்கையை வளத்தை பற்றி ஒரு பாட்டு, அந்த இயற்கை வளத்தை இந்த கோலாட்ட வடிவில் கொண்டு போகலாம். ரொம்ப வணக்கம் சார். இயற்கையோடு வாழ பழகு மனிதா மனிதா, இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா, செயற்கை தெரியும் அப்போ அரிதா அரிதா, அந்த செயல்களில் மறந்திருக்கும் தீரம் பெரிதா.
சீதனங்களை அழித்தது யாரு? நாடு தந்த சீதனங்களை அழித்தது யாரு? காலநிலை கெட்டு போக காரணம் கூறு. காலநிலை கெட்டு போக காரணம் கூறு. இயற்கையோடு 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 வாழ பழகும் மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை செய்யும் போ அரிதா அரிதா. செயல்களில் மறந்திருக்கும் தீரம் வருதா. செயல்களில் மறந்திருக்கும் தீரம் வருதா. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி. மாற்றங்கள் தேடுவது மனிதனின் புத்தி. எதயமாகிடும் அறிவு கொண்டது இயற்கையின் சக்தி. விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு. விஞ்ஞானம் என்பது ஓர் அறிவியல் விளையாட்டு. தீர்ப்பு எதையென்றாலும் இயற்கையை நீ காட்டு. இயற்கையோடு இயற்கையோடு வாழ பழகும் மனிதா மனிதா. இயற்கையை வெல்லுவது எளிதா எளிதா. செயற்கை தெரியும் போ அரிதா அரிதா. செயல்களில் மறந்திருக்கும் தீரும் வருதா. செயல்களில் மறந்திருக்கும் தீரும் வருதா. கொடை கொடை நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை. இறைவன் கேட்டினிலே தொடர்ந்த கதை முடிவதில்லை. மனிதன் வீட்டினிலே நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை.
சூப்பர் சூப்பர் சூப்பரா கை விடுறா. தாளம் தவறாத, சுதி மாறாத, கரெக்டாக பாடுற. நானும் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர். நீங்கள் வந்து ஜி தமிழ் ஆடிஷன் போய்க்கிங்க. நீங்கள் ஜி தமிழில் போய் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய பாடகராக வருவீங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஏன்னா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பணம். அற்புதமாக பாடுறீங்க தம்பி. உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதாவது தருமபுரி மாவட்ட எம்ஆர் ராதா நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக உங்களுடைய வெற்றிக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். திருப்பாச்சி பென்ஷிமேன் நம்ம பேரும் புகழ பெற்றவர். அவருக்கு இவங்க இணைந்து போன வருடம் என்னை ஒரு ஆள் மட்டும்தான் கூப்பிட்டுருந்தாரு. நான் இந்த வருஷம் சண்டை போட்டு என் குழுவில் 10 பேர் வருவாங்கன்னு கேட்டு கூப்பிட்டு வந்தோம். அதனால் கலைஞர்களுக்கு இப்படி உதவி செய்கிற ஒரு நல்ல உள்ளம் வேணும், கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும். எங்கள் கலைஞர்களுக்கு பூரா இந்த தீபாவளி முன்னிட்டு புத்தாடை கொடுத்து புத்தாடை கொடுத்து எங்களை புகழ்ந்திருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. தீபாவளி வாழ்த்துக்கள். ஆட்சி பட்டாசு சொல்ல போறோம். இப்ப தீபாவளி வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். தீபாவளி வாழ்த்துக்கள்.